ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சச்சு சித்து சேனல். இன்றைக்கி வந்துட்டு மாசி மாதம் திருச்செந்தூர் முருகனுக்கு 3வது திருவிழா அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி சஷ்டியும் கூட. ஸோ சஷ்டிக்கு வந்துட்டு நம்ம விரதம் இருக்கிறதுனால அதை எப்படி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா இன்றைக்கி சஷ்டி விரதன்றதுனால, அதாவது நிறைய பேர் வந்து சஷ்டியில் வந்துட்டு இருந்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு எப்படி இருப்பேன்னா, காலையிலேருந்து தண்ணிலேருந்து எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ சாமி கும்பிட்டு அவங்க சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன், தண்ணி கூட குடிப்பேன். ஸோ எனக்கு அப்படி இருந்து அவங்க சாமி வந்துட்டு முருகர் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லலை. ஸோ எனக்கு வேணுன்றதுனால நான் அப்படி இருந்து என் முருகர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதேமாரி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அப்படி இருந்து கண்டிப்பாக குழந்தை கிடச்சிருக்கு. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு நானும் நிறையா வேண்டுதல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. எங்கள் முருகருக்கு அப்படி சஷ்டி விரதமாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த திருச்செந்தூர் திருவிழா வந்து 10 நாள் கிடையாது, சரி 13 நாள் அந்த மாதிரி தெப்பத் திருவிழா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து தேர்லாம் இழுப்பாங்க, நல்லா இருக்கும். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு திருப்பமே கிடைக்கும். நான் ஏன் வந்து இந்த கோயில் மட்டும் சொல்கிறேன், எல்லா முருகன் கோயிலையும் நல்லா தான் நடக்கும். நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததுனால ஸோ எனக்கு திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக எல்லா வாழ்விலையுமே என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு தீர்த்து வைப்பார் நம்ம முருகர். நிறைய பேர் காவடி எடுப்பாங்க. காவடி எடுத்துகிட்டு நாகர்கோயிலேருந்து நடந்தே பாத யாத்திரை போவாங்க. அதாவது எங்கள் ஊர்லேருந்தே திருச்செந்தூருக்கு வந்து நாங்கள் பாத யாத்திரையாக நடந்து போயிருக்கேன். அதாவது நான் இப்போ போல் இதுக்கு முன்னால் நான் போயிருக்கேன். நான் அப்போ நடந்து போய் முருகர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ முருகர் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு. எப்படி சொல்கிறது, பாத யாத்திரைனா எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ நடந்து போயிருக்கேன். நடந்து போய் முருகருக்கு அதாவது எனக்கானதை வேண்டி கேட்டிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, ரொம்ப இதில் இருக்கும்போதும் எனக்கு முருகர் கை கொடுத்துருக்காரு. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, அறுவடை முருகனுக்கும் அரோகரா. ஓம் சரவண பவ. நான் எப்படி சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ என்ன வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு சஷ்டியும் கூட. ஸோ முருகருக்கு வந்துட்டு நம்ம அறுபடை வீட்டுக்கு விளக்கு ஏற்றியாச்சு. அப்புறம் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு இன்றைக்கி சமையல் செஞ்சு படைச்சிருக்கேன், பாயாசம் வச்சுருக்கேன். எங்கள் முருகர், எங்கள் அப்பா முருகர், அவருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சிவப்பு பூனா ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான பூவை நானே கட்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி கும்பிட்டுருக்கேன் சாமியை. எனக்கு முருகர் வந்துட்டு இது வந்து 3வது திருவிழா, அதாவது மாசி மாதம் 3வது திருவிழா. இன்றைக்கி சஷ்டியும் கூட. ஸோ சஷ்டியில் வந்துட்டு சிறப்பம்சம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொன்னால் எங்கள் அப்பா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் முருகர் கொடுப்பார். நான் வேண்டிக்கிறேன்.